அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் தெற்காக வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்தில் காணப்பட்ட கீழ் வளிமண்டல தளம்பல் நிலையானது தற்போது தாளமுக்க பிரதேசமாக வலுவடைந்துள்ளது. இதன் காரணத்தினால் இலங்கையில் காணப்பட்ட மழையுடனான வானிலையானது முக்கியமாக வடக்கு, வடமத்திய, மத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் எதிர்வரும் 8ஆம் தேதி முதல் சற்று அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய, மத்திய, கிழக்கு, ஊவா மாகாணங்களில் மழை காணப்படுவதுடன் ஊவா மாகாணத்தின் சில பகுதிகளிலும் நுவரெலியா, மாத்தளை, பொலன்னறுவை, மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் 100 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சிக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி பதிவு செய்யப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். இலங்கையில் உள்ள மத்திய மலை பிரதேசத்தின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமேற்கு, வடமத்திய, கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளிலும் அம்பாந்தோட்டை, கம்பகா, கொழும்பு, மொனராகலை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் சற்று பலமான காற்றும் வீசக்கூடும். இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் பலமானதாக வீசும். எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இலங்கையின் தென்கிழக்காக உருவாகியுள்ள இந்த தாளமுக்க பகுதி காரணமாக மீனவர் சமூகம் மற்றும் கடற்சார் தொழிலாளர்கள் இலங்கை வளிமண்டலவியல் ஆராய்ச்சி திணைக்களத்தினால் வெளியிடப்படுகின்ற வானிலை முன்னறிவிப்பை அவதானமாக செவிமடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். காங்கேசன்துறை முதல் முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு, பொத்துவில் ஊடான மாத்தறை வரையான கடற்பிராந்தியங்களில் மழை காணப்படும். இலங்கை தீவை சுற்றியுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். இலங்கை தீவை சுற்றுள்ள கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் பேருவளை முதல் கொழும்பு, புத்தளம், காங்கேசன்துறை, திருகோணமலை, மட்டக்களப்பு, பொத்துவில் ஊடான மாத்தறை வரையான கடல் பிராந்தியங்களில் சில சந்தர்ப்பங்களில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும். மேற்குறிப்பிடப்பட்ட இந்த கடல் பிராந்தியங்கள் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். இதேவேளை காங்கேசன்துறை முதல் முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு ஊடான பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது 2.5 மீட்டர் முதல் 3 மீட்டர் வரை உயரக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நன்றி.